அமேசான் நிறுவனம் அவங்களுடைய ஹோல்சேல் பிஸ்னஸை இந்தியாவிலேருந்து நிப்பாட்டுறாங்க. அவங்களுடைய ஃபுட் டெலிவரியை இந்தியாவிலேருந்து நிப்பாட்டுறாங்க. மெட்டா அப்படிங்கிற ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸில் ஒரு 10% லே ஆஃப் பண்ணுறாங்க. ட்விட்டர் லே ஆஃப் பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப் பண்ணுறாங்க. என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிசெஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த வருடம் அதாவது 2023 அமெரிக்காவில் மாதம் ஒன்றுக்கு 1,75,000 நபர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசெஷன் வந்துச்சுன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது. அந்த ரிசெஷன் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க? அப்படி கால்குலேட் பண்ணதில் இந்தியாவினுடைய பங்கு என்ன, இந்தியாவை ரிசெஷன் எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறது வேறொரு காணொலி, ரிசெஷனுக்கு இந்தியா எப்படி வழிவகுத்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசெஷன்லேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது, சின்ன குடும்பமாக இருக்கலாம், இல்லை பெரிய நிறுவனத்தை நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த ரிசெஷனில் மாட்ட போகிறோம். அப்படி மாட்டும்போது அதுலேருந்து நாம் எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜெஃப் பெசஸ் அவர்கள் தான் ரிசெஷன் வந்துரும்பா அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறார். அந்த பக்கமாக ஐஎம்எஃப் எடுத்து பார்த்தோம்னா ரிசெஷன் வந்துருண்டா ராசாக்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக வேர்ல்டு பேங்க் எடுத்து பார்த்தா ரிசெஷன் வந்துடும், அமெரிக்காவுக்கு 100% ரிசெஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயம் பக்குன்னு அடிக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம், நம்மளை அதிகமாக இந்த ரிசெஷன் அப்படிங்கிறது தாக்காது. பட் உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்மையும் கொஞ்சமாக அப்படி அசைத்து பார்க்க வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அப்படின்னா ப்ளூம்பெர்க் அப்படிங்கிறதுனுடைய அந்த ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க, இந்த பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரிசெஷன் வருவது 100% ஷுர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிப்பதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ். இதை ரொம்ப வருடங்களாக எடுத்து பழக்கமுடையவர்கள். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸை வச்சு அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு வருடத்திற்குள் ரிசெஷன் அப்படிங்கிறது சில நாடுகளில் வந்துடும். சில நாடுகளில் ஒரு வருஷம் வரை அந்த ரிசெஷன் இருக்கும். சில நாடுகளில் அப்படி வர்ற ரிசெஷன் வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணது மட்டும் கிடையாது, இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு பிக்சரிக்கல் வடிவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசெஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ப்ரொடக்டிவிட்டி, ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது அப்படியே டவுனுக்கு போக அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கூடி வரும். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல, லே ஆஃப், அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடிருச்சா, ஒரு மாதத்தில் 1,75,000 நபர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடிருச்சா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கூட இங்கே ப்ரொடக்டிவிட்டியும் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அது கூட இன்ஃப்ளேஷன், அதாவது வாங்கும் திறன் மக்களிடம் குறைகிறது. அப்படின்னா வாங்குறதுக்கு பொருள் இருக்கும் ஆனால் வாங்க மாட்டாங்க. அப்படின்னா மறுபடி பொருளை தயாரிப்பாங்களா, ப்ரொடக்டிவிட்டி டவுன் ஆகுது. ஸோ எகைன் இங்கே டவுன் ஆகுதா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடும். ஏன்னா ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு நபர்கள் வேணும். அந்த பொருளே வாங்காமல் இருக்கும்போது அந்த நபர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து இது ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 காணொலிகள் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த ரிசெஷன் அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஏன்னா அதில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த நேரத்தில் இந்த ஃபாலிங் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதும் ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் எல்லா நாடுகளிலுமே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றியே பாருங்களேன், நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த வேலை இருந்துச்சு, இப்போ இந்த வேலை இல்லை. முதல்ல அவ்வளோ வியாபாரம் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 6-7 மாதமாக நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததுலேருந்து எண்ணெய் விலை அப்படிங்கிறது பல நாடுகளில் கூட தொடங்கினதுலேருந்து நம்ம நாட்டில் ஏன்டா எண்ணெய் விலை அப்படியே நிற்கிது அப்படின்னு கேட்கலாம். பல நாடுகள்லையும் இந்த பெட்ரோல் டீசலுக்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாட்டில் கூடாமல் இருப்பதற்கு, இல்லாட்டி அந்த 100 ரூபாயிலேயே அப்படியே நிற்பதற்கான காரணம் நமக்கு ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆயில் கிடைச்சது தான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, ரஷ்யாவினுடைய ஆயில் நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைச்சிட்டும் நாம் ஏன் இன்னும் ஆயில் ப்ரைஸை குறைக்காமல் இருக்கோம், பெட்ரோல் டீசலினுடைய விலையை குறைக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். பல நாடுகள் ஒப்பிடும்போது நம்முடைய பெட்ரோல் டீசலினுடைய விலை குறைவாக இல்லாட்டி ஸ்டாக்னண்ட் அப்படியே நிற்கிது. ஆனால் இன்னும் குறையாமல் இருப்பதற்கு காரணம் ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயினுடைய அளவு வெறும் 1%லேருந்து 4%. கடந்த 3-4 மாதங்களாகத்தான் நம்ம கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய ஒரு 15%, அடுத்த 20%. அதாவது நம்ம 1 லிட்டர் வாங்கணும்னா அதில் 250 மில்லி எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தோம்,
ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல வெறும் 1 மில்லி இல்லாட்டி 10 மில்லி அளவுக்கு தான் ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு கணக்கில் இருந்ததுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, ரொம்ப பெரிய அளவில் நம்ம நாட்டில் இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை குறையவில்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டாக்னண்டாக இருக்கிறதே பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிறதுனால எல்லா நாடுகளும் என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பாக டாலர் அப்படிங்கிறதுக்கான வட்டி விகிதத்தை கூட்டுறாங்க. இன்ஃப்ளேஷன் வரும்போது வட்டி விகிதம் கூட்டப்படுவது ஏன் அப்படிங்கிறத நம்ம கடந்த காணொலிகளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி வட்டி விகிதம் கூட்டப்படும் போது, அதாவது டாலருக்கு அந்த விலை அப்படிங்கிறது இல்லாட்டி டாலருக்கு வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுது. டாலருக்கு வேல்யூ கூடும்போது உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டும் டாலரை மையப்படுத்தி இருக்கிறதுனால, டாலர் அப்படிங்கிறது கூடுறதுனால நம்ம கரன்சி எல்லாமே வீக் ஆகும். இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ரூபாயினுடைய அந்த மதிப்பு வீழ்ச்சி அடையவில்லை, அதுக்கு மாறா டாலர்னுடைய மதிப்பு கூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 50% உண்மை இருக்க தான் செஞ்சது. ஆனால் அதை ட்ரோலாக மாற்றிட்டோம், நம்ம கவனிக்கவே இல்லை. உண்மையில் அதுக்கு பின்னாடி அவங்க சொன்னதுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவே இல்லை. உலக அளவில் இந்த டாலரை மையப்படுத்தி எல்லாருமே போயிட்டு இருக்கிறதுனால டாலரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ கூடுது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய அளவு மறுபடியும் என்ன செய்யும், வீக் ஆகும். அதனால தான் நம்ம கரன்சி எல்லாமே வீக் ஆகி போயிட்டு இருக்கு. இல்லாட்டி டாலருக்கு நிகரான இந்தியாவினுடைய ரூபாய் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட 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 மக்கள் வாங்குறதுக்கு மறுபடியும் பேனிக் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேனிக் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேருந்து மட்டும் வரல, கோவிட்லேருந்தே வர தொடங்கிருச்சு. 2016 ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 23% உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது குளோபல் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 23% இல்லாமல் கொரோனா வைரஸ், இந்த மாதிரி ரிசெஷன், அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன், ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக வெறும் 17% சுருங்கிருச்சு இந்த 2022. இப்படி 17% சுருங்கும் போது உலக அளவில் இருக்கக்கூடிய ஜிடிபியில் அடிவாங்கின தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 17 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 17 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அடி வாங்கினது அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஜிடிபியில் 20%. ஸோ இந்த 20% அடி வாங்கியிருக்கிறதுனால நிச்சயமாக மார்க்கெட் அப்படிங்கிறது பூம் பண்ணி வர்றதுக்கு 1 இயர் பிடிக்கும். 2023 ஸ்டார்ட் பண்ணாலும் 2023 எண்டில் தான் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான நிலைமையில் விலை குறைவாக, பொருட்களுடைய விலை குறைவாக, எல்லாருக்கும் நல்லபடியாக ஜாப் கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம், வீக்கனிங் கரன்சிஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த கரன்சிஸ் வீக் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம நாட்டை விட இன்னும் பல நாடுகளில், துருக்கியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இல்லாட்டி பாகிஸ்தான் எடுத்து பார்க்கலாம், இலங்கை எடுத்து பார்க்கலாம், அங்கெல்லாம் கரன்சி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது. இது 1-2 நாட்டினுடைய பிரச்சனை கிடையாது, 90 நாடுகளில் அவங்களுடைய கரன்சி அப்படிங்கிறது வீக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கரன்சி வீக் ஆகும்போது எகைன் அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவு அந்நிய செலவாணி இல்லாட்டி டாலருடைய கையிருப்பும் குறைய தொடங்கும். டாலருடைய கையிருப்பு குறைய தொடங்கும் போது இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. உதாரணத்துக்கு இலங்கையில் டாலருடைய கையிருப்பு இல்லை, அந்நிய செலவாணி இல்லாதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவுமே எங்கள் நாட்டுக்குள்ளே வர வேண்டாம், ஏன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வேறு நாட்டிலேருந்து வரணும், அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், அந்த பணம் டாலராக இருக்கணும். டாலருக்கு நிகரான இலங்கையினுடைய ரூபாய் ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்ததால் முதல்ல 1 இலங்கை ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்ததை இப்போ 2 இலங்கை ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். 1 இலங்கை ரூபாய்க்கு பதிலாக 2 இலங்கை ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இலங்கை ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டாலர் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனால தான் நிறைய பேர் இம்போர்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிடுவாங்க. அப்படி இம்போர்ட்டை கட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் பாதிக்கும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் இல்லை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாதனால நேற்று இலங்கையினுடைய செய்தி வெளியாக இருக்கிறது, அங்கே மகசூல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ விலை மறுபடியும் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராடக்டினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் அவுட்புட் லாஸ் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த குளோபல் அவுட்புட் லாஸுக்கு காரணமான நாடுகள் ரஷ்யா, இந்தோனேஷியா, இந்தியா, யூகே, ஜெர்மனி, சீனா. இந்த ரஷ்யா, இந்தோனேஷியா, இந்தியா, யூகே, ஜெர்மனி, சீனா அப்படின்னு சொல்லும்போது இந்த நாடுகள் தான் ரொம்ப பெரிய அளவில் நிறைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் இல்லாட்டி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறைய விற்பனை ஆகாமல் இல்லாட்டி மார்க்கெட் ஸ்டாக்னண்ட் ஆனதுனால குளோபல் அவுட்புட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு லாஸ் வருது. அந்த லாஸ் தான் இப்போ ரிசர்ச்னா மாறிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுறதுக்கு காரணமாகவும் மாறி வருகிறது. ஸோ இதில் இருந்து நம்ம தப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது தான். நீங்கள் எதுக்காக செலவழிக்கிறீங்க, இவ்வளோ நாள் நம்ம அப்படி ஒரு கணக்கே வச்சிருக்க மாட்டோம், நம்ம எதுக்கு செலவழிக்கிறோம், ஏன் நம்மகிட்ட இருந்து இவ்வளோ காசு போகுது, இவ்வளோ ரூபாய் வந்துச்சு, இவ்வளோ என்ன செஞ்சோம், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இருந்திருக்கவே செய்யாது. பட் இப்போ இதை நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஸ்பெண்டிங் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க.
அடுத்ததா ஒரு பிளான் பண்ணுங்க. என்ன மாதிரியான பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தேவையில்லாத ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிறத கட் பண்ணுங்க. அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு உங்கள் பணம் விரயமாகுது, இல்லாட்டி தேவையில்லாத அந்த செலவு வருதுன்னா அதை இமீடியட்டாக கட் பண்ணணும். இன்னைக்கே கட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். யாரும் நான் இதை பயங்காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நம்மளால் இந்த ரிசெஷன்லேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். மூணாவதாக நம்ம செய்ய வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னும் ரிசெஷன் வர தொடங்கலை. வந்துருச்சுன்னா ஃபண்டுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ எமர்ஜென்சியாக எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஒரு 50,000 10,000 அது உங்களுடைய அந்த நிலைமை, பொருளாதாரத்தினுடைய நிலைமையை பொறுத்து. ரொம்ப ஏழ்மையான ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்ட். கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். இன்னும் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதை தயவு செஞ்சு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ இல்லாட்டி நகையாகவோ எதையாவதாக வச்சு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தேவையான நிலமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அது எமர்ஜென்சி ஃபண்டு கிடையாது. எமர்ஜென்சி டைமில் நிலத்தை நீங்கள் விற்க போனீங்கன்னா அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் உடனடியாக கொடுத்து திருப்பக்கூடிய எதாக வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி தங்கமாக இருக்கலாம், இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்கலாம். அடுத்ததாக கன்சிடர் சைடு ஹசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு இன்கம் வருவதற்கான வேறு வேலை ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வேலை கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இது இல்லாமல் இன்னொரு வேலை அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய், ஒரு நாலொன்றுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு வேலை இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா அதை லபக்குன்னு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், இம்பல்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் அவாய்ட் இம்பல்ஸ் பர்ச்சேஸ். திடீர்னு தூண்டுவாங்க, ஆஃபர் போட்டிருக்கேன்டா, அமேசானில் இந்த மாதிரி ஆஃபர்ரா, சரவணா ஸ்டோர் திறந்துருக்காங்கடி, வாடி வாங்க போகலாம் அப்படிலாம் சொல்லி கூப்பிடுவாங்க. இதெல்லாம் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்ச்சேஸ் பண்ணிடலாம்ப்பா, நம்மகிட்ட இருக்குல்ல, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தூண்டி, நமக்கு தேவையே இருக்காது. தேவையில்லாத பர்ச்சேஸை உடனடியாக கட் பண்ணுங்க. அப்படி ஒரு பர்ச்சேஸ் நடந்துச்சுன்னா இந்த ரிசெஷன் டைமில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் சொன்ன எல்லா ஃபண்ட்லேருந்து அடி வாங்கும். எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து அடி வாங்கும். சப்போஸ் 2வது ஜாப் இல்லைன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். அதனால் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு குறைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பெண்டிங் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம், அதை கரெக்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டோம், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேரில் டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த ஸ்பெண்டிங்லேருந்து அன்வான்ட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத கட் பண்ணிட்டோம். அந்த கட் பண்ண தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து உங்களுடைய கடனை அடைங்க. உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த கடனை நம்ம இப்படி சேர்த்த தொகையிலிருந்து அடைச்சிட்டோம்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை நம்மகிட்ட வந்து சால்வ் ஆகி போயிட்டே இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது உங்களுடைய நெட்வொர்க்கை ரீபில்ட் பண்ணுங்கள். ஜாப் லாஸ் ஆகலாம், எமர்ஜென்சி தேவை வரலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ உடனடியாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், இல்லை நண்பனுக்கு நண்பன், அவங்களெல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு எப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அவன் நமக்கு தேவைப்படலாம், நாளைக்கு அவனுக்கு நாமும் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த ரிசர்ச்லேருந்து உங்களால் மட்டும் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால், நீங்கள் தப்பிக்கிற மாதிரியே உங்களுடைய சக தோழர்கள் தப்பித்தால் மட்டும்தான் உங்களுடைய நெட்வொர்க்கை சரியாக பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நான் சொல்கிறது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. நான் சொன்ன விஷயங்களை நீங்களே சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டீங்கன்னா அங்கேருந்து இந்த ரிசர்ச்லேருந்து நம்ம தப்பிப்பதற்கான வாய்ப்பை நம்மளால் ஏற்படுத்த முடியும். ஸோ ரிசர்ஷன் ஏன் வருது, எதனால் வருது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்த பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறையும் பார்த்துருக்கோம். பிற நபர்களை காப்பாற்றுவது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். இனி உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லையா, இது உண்மையிலேயே உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப மெனக்கெட்டு இருக்கேன், நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கொஞ்சம் குஷி ஆயிடுவேன். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பகிரப்படட்டும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.